ஒரு 40 வயசு 42 வயசு ஆகுது அப்படின்னாவே நமக்கு இந்த கண்ணில் லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்ஸ் ஆனது அதோட ஒப்பாசிட்டி வந்து போகும். அதாவது வந்து ஒளி ஊடுருவும் தன்மை வந்து அது வந்து இழக்கும். ப்ளஸ் வந்து ஏஜ் ஆக என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸு அப்படியே தடிமன் ஆகும். சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும். அந்த லென்ஸு வந்து நமக்கு தடிமன் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு மஞ்சள் படிந்து வருது பார்த்தீங்களா, அப்போது அந்த ஒப்பாசிட்டி போயிடுது. ஒளியானது நமக்கு உள்ள ஊடுருவி போகும்போது அதோட ஃபோக்கல் பாயிண்ட் வந்து மாறிடும். விட்டமின் ஏ, டி, கே இந்த மாதிரி உள்ள உணவு முறைகள் வந்து கண் செல்களை வந்து பலப்படுத்துது இல்லையா, அந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து நம்ம கொடுக்கணும். மீனோ, வல்லாரைக்கீரையோ, பொன்னாங்கண்ணி கீரையோ, இந்த மாதிரி மூக்கரட்டை கீரை, இது எல்லாமே வந்து நம்ம இந்த உணவு முறையில் வந்து ரெகுலராக சேர்த்துட்டு வந்தோம்னாவே போதும், கண் செல்கள் வந்து நல்லா பலப்படும். ஏஜ் ஆகும்போது எல்லாருமே இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பிரச்சனை வந்து நமக்கு வராத இருக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்னாக்க இதுக்கு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் இருக்குது, உணவு முறைகள் இருக்குது. கண்ணுக்கு வந்து நம்ம ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 40-42 இந்த வயசு ஆயிடுச்சுனாவே எல்லாருமே இந்த கண் பார்வை வந்து குறைபாடு ஏற்படும். வெள்ளெழுத்து பிரச்சனைகள் இருக்கும். இந்த குட்டியாக இருக்கிற லெட்டர் தெரியாது, ரீடிங் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு போடுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரியான இருக்கிற பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன ட்ரீட்மெண்ட்டு எப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போது ஒரு 40 வயசு 42 வயசு ஆகுது அப்படின்னாவே நமக்கு இந்த கண்ணில் லென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்ஸ் ஆனது அதோட ஒப்பாசிட்டி வந்து போகும். அதாவது வந்து ஒளி ஊடுருவும் தன்மை வந்து அது வந்து இழக்கும். ப்ளஸ் வந்து ஏஜ் ஆக என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த கண்ணுக்குள்ளார இருக்கிற லென்ஸு அப்படியே தடிமன் ஆகும். சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும். ஏஜுக்கு தகுந்த மாதிரி அது வந்து சைஸ் வந்து பெருசாகிறதுனால நமக்கு அந்த குழந்தைங்க கண்ணு பார்த்தாங்கன்னா இப்போ தெரியும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் இந்த 40-42 வயசு ஆகும்போது அந்த கருவிழிக்குள்ளார பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸு கொஞ்சம் அப்படியே வந்து மஞ்சள் படிஞ்ச மாதிரி இருக்கும். இது தமிழில் வெள்ளெழுத்து பிரச்சனைகள் வந்து அப்படின்றத சொல்லுவாங்க. உண்மையிலே வந்து சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்காங்களா வெள்ளெழுத்து? ஆமாம். அகத்தியர் வந்து அவரோட நயன விதி தொகுதியில் ஒரு பாட்டில் வந்து தெளிவாக சொல்லுவார். அதாவது வந்து என்ன அப்படின்னாக்கா, கூசும் விழியும் புகைந்திருக்கும், குறுக்கும் பார்வை தோற்றாது, மாசும் கண்ணும் பசிந்திருக்கும், மயக்கும் குணங்கள் பலவாகும், தேசும் குணமும் குறைந்திருக்கும், திறமாய் கர்மம் செய்யாது, ஏசும் குணங்கள் வெள்ளெழுத்து என இவை கூறலாம். அதாவது வந்து என்ன அப்படின்னாக்க, வெள்ளெழுத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா கண் கூச்சம் இருக்கும், பார்வை வந்து குறுகிரும், அந்த குட்டி குட்டி எழுத்தெல்லாம் வந்து படிக்க முடியாது, அதாவது வந்து கொஞ்சம் மங்கலாக தெரியும் அப்படின்றது. இது எல்லாத்தையுமே கிளாஸிஃபை பண்ணி இது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா வயசாகும்போது இந்த பிரச்சனை வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா, அந்த லென்ஸு வந்து நமக்கு தடிமன் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு மஞ்சள் படிந்து வருது பார்த்தீங்களா, அப்போது அந்த ஒப்பாசிட்டி போயிடுது. ஒளியானது நமக்கு உள்ள ஊடுருவி போகும்போது அதோட ஃபோக்கல் பாயிண்ட் வந்து மாறிடும். லென்ஸ் தடிமன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், பின்னாடி ரெட்டினால விழுறது, ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்வை வந்து கரெக்டாக போய் அந்த பாயிண்டில் விழாது. அப்போ கொஞ்சம் முன்னாடி வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால தான் வந்து நமக்கு அந்த ஏஜ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு பார்வை இதாகுது. ரெண்டாவது வந்து நமக்கு அந்த லென்ஸே வந்து ஒரு மங்கல் அடிஞ்ச மாதிரி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்கா, கண்ணாடி புதுசாக வாங்கினா நல்லா பளபளன்னு இருக்கும். அது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, வெளிச்சம் பட்டு அந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலராக மாறும். மறுபடியும் நம்ம எதாவது வச்சு பாலிஷ் பண்ணால் தான் மறுபடியும் அந்த கண்ணாடி வந்து நார்மல் வெள்ளையாக மறுபடியும் வரும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நம்ம லென்ஸும் ஒளி பட ஆட்டோமேட்டிக்காக ஒரு அந்த தன்மை வந்து போகும். கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஷேட் அடித்த மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு 40-45 வயசு வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக சிலருக்கு அந்த ரீடிங் கிளாஸ் போட வேண்டிய தேவை வருது. இதுக்கு சித்த மருத்துவத்தில் வந்து நாங்கள் என்ன கொடுப்போம் அப்படின்னாக்கா, போடணுமா அப்படின்னு கேட்டால் தேவை கிடையாது. நாம் கண்ணுக்கு பலப்படுத்தக்கூடிய, அதாவது வந்து கண்ணுக்கு நல்ல உணவு முறை வந்து கரெக்டாக எடுக்கணும் சரிங்களா. விட்டமின் ஏ, டி, கே இந்த மாதிரி உள்ள உணவு முறைகள் வந்து கண் செல்களை வந்து பலப்படுத்துது இல்லையா, அந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து நம்ம கொடுக்கணும். மீனோ, வல்லாரைக்கீரையோ, பொன்னாங்கண்ணி கீரையோ, இந்த மாதிரி மூக்கரட்டை கீரை, இது எல்லாமே வந்து நம்ம இந்த உணவு முறையில் வந்து ரெகுலராக சேர்த்துட்டு வந்தோம்னாவே போதும், கண் செல்கள் வந்து நல்லா பலப்படும். சித்த மருத்துவத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நயன சஞ்சீவி தைலம் இல்லை அப்படின்னாக்கா கண்ணொளி தைலம் இல்லை இளநீர் குழம்பு போன்ற மருந்துகளை வந்து
வந்து ரெகுலராக வந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரீடிங் கிளாஸ் போட வேண்டிய தேவை வந்து படிப்படியாக பவர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ரீடிங் கிளாஸ் போட வேண்டியதே தேவை வந்து நமக்கு முடிஞ்ச வரையும் கம்மியாகிடுது. இந்த ட்ராப்ஸை வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டு தேவைப்பட்டால் இதுக்கு உள் மருந்து கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஏஜ்டு இருக்கும், இல்லை சிலருக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னாக்கா கண்காச மாத்திரைகள் இருக்குது. அதாவது வந்து அந்த காசப்படலம் உள்ள அந்த இது மாதிரி இருக்கிறது, அதுக்கு கண்காச மாத்திரை இருக்குது. அதுக்கடுத்தது வந்து நேத்திர குளிகை இருக்குது. இந்த மாதிரியான உள் மருந்துகளை வந்து நம்ம கொடுக்கும்போது கண் செல்கள் வந்து நல்லா பலப்படுது. அந்த லென்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவு நமக்கு அந்த கொஞ்சம் மறுபடியும் பாலிஷ் போட்ட மாதிரி, கண்ணாடி எப்படி பாலிஷ் போட்டால் கொஞ்சம் தெளிவாகுது இல்லைங்களா, அந்த மாதிரி இது வந்து நமக்கு கண் செல்கள் வந்து கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் பார்வை வந்து நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ பவர் வந்து நமக்கு சப்போஸ் வந்து ஒன்றுக்கு மேலே இருந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான உள் மருந்துகள் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து ட்ராப்ஸை வந்து ரெகுலராக பயன்படுத்தும் போது கண் பார்வை வந்து நல்லாவே தெளிவாக வந்து தெரியுது. பவர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏஜ் ஆகும்போது எல்லாருமே இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பிரச்சனை வந்து நமக்கு வராத இருக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்னாக்க இதுக்கு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் இருக்குது, உணவு முறைகள் இருக்குது. கண்ணுக்கு வந்து நம்ம மசாஜ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து கண் இந்த மாதிரி தைலங்கள் வந்து நம்ம ஒரு சொட்டு 2 சொட்டு வந்து கண்ணில் விட்ட பின்னாடி கண்ணுக்கு வந்து ரெகுலராக கொஞ்சம் மசாஜ் வந்து கொடுக்கணும். மசாஜ் கொடுக்குறது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்க இந்த மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்குலார் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சுற்றி இருக்கிற கண்ணை சுற்றி இருக்கிற இந்த ஆக்குலார் மசில் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்க கண் நம்ம இப்படி மேலே பார்க்குறோம், கீழே பார்க்குறோம், சைடில் பார்க்குறோம் அப்படின்னாக்க இந்த இயக்கத்திற்கு வந்து நம்ம முக்கியமாக காரணம் என்ன அப்படின்னா இந்த கண்ணை சுற்றி நிறைய மசில்ஸ் இருக்குது. ஸோ இந்த மசில்ஸுக்கு வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக அப்படி மசாஜ் கொடுக்கணும். அப்படி கண்ணை வந்து நல்லா சுற்றி கொஞ்சம் லைட்டாக அதுக்குன்னு ரொம்ப அழுத்தி டீப்பாக மசாஜ் கொடுக்கணுன்றதில்ல, சரிங்களா. கொஞ்சம் அப்படி ஜென்டலாக அப்படி நம்ம மசாஜ் கொடுத்துட்டு இந்த கண்ணோட கடைக்கண் பகுதிகளில் வந்து நட்சத்திர காலம்னு இருக்கும், சரிங்களா. அதை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணோம் அப்படின்னாவே அந்த கண் வந்து செல்கள் வந்து நல்லா அந்த ரத்த ஓட்டம் வந்து கண் சதைகளுக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து கண் செல்களும் வந்து அதில் இருக்கிற ப்ரெஷர் வந்து நமக்கு இதாகும், சரிங்களா. இப்போ நிறைய பேருக்கு வந்து குளுக்கோமா பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, பிபி கண்ணில் அதிகமாகிடுச்சு அப்படின்றாங்க. இப்போது நம்ம உடம்புல பிபி இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணால் பிபி ஓரளவு கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நடந்தா இல்லை எக்ஸசைஸ் பண்ணால் பிபி நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி தான் கண்ணில் குளுக்கோமா பிபி மாதிரி இருக்குது அப்படின்னா, ப்ரெஷர் மாதிரி இருக்குது அப்படின்னாக்க கண்ணுக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்ணில் இருக்கிற ப்ரெஷருக்கும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு வந்து நம்ம கண்ணுக்கு வந்து இது பண்ணணும். ஸோ இந்த மசாஜ் மட்டும் தானே அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது வந்து நம்ம கண் பார்வையில் ஃபோக்கல் பாயிண்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக அது வந்து மாற்றணும். அதாவது வந்து கண் பார்வை வந்து ஒரு இடத்துல குவிக்கிறத அப்படியே மாற்றணும். இப்போ கட்டவிரல் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி வச்சு இந்த கட்டவிரலை நம்ம பார்க்கணும். அப்புறம் பக்கத்தில் முடிஞ்ச வரையும் பக்கத்தில் கொண்டு போகணும். அப்புறம் கொஞ்சம் தூரம் இப்படியே கொண்டு போகணும். இதனால் என்ன நடக்குது அப்படின்னாக்கா கண் பார்வையை நம்ம ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ மசில் ஆனது அந்த கருவிழியில் இருக்கிற அந்த குட்டி குட்டி மசில்ஸ் வந்து நமக்கு அந்த லென்ஸை வந்து அதோட டைரெக்ஷனை வந்து நமக்கு மாற்றிட்டே இருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்ம இப்படி பக்கத்தில் கொண்டு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லென்ஸ் வந்து சுருக்க முடியும். அப்போ தூரமாக கொண்டு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். ஸோ அந்த ஃபோக்கல் பாயிண்ட் வந்து நமக்கு மாற்றுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த லென்ஸை இயக்கக்கூடிய மசில்கள், சிலியரி மசில்ஸ் சொல்லுவாங்க, அந்த லென்ஸை இயக்கக்கூடிய மசில்கள் எல்லாமே அந்த ஃப்ரோஷன் ஆகாது, அது கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆகும். அப்போது அந்த நமக்கு பார்வை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பாதிப்படாது. அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க மசில்ஸ், ஆக்குலர் மசில்ஸுக்கு வந்து ரொட்டேஷன் கொடுக்கணும், ஐ ரொட்டேஷன். அப்போது அது சுற்றணும், கண்ணு அப்படி கீழே மேலே ரவுண்ட் ரொட்டேஷன் நம்ம கொடுக்கறது, சைடில் பார்க்குறது, மேலே கீழே பார்க்குறது, அப்புறம் நோஸை பார்க்குறது, இந்த மாதிரி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து எதுக்குன்னாக்கா கண்ணை இயக்கக்கூடிய ஆக்குலர் மசில்ஸ்க்கு, கண்ணை சுற்றி இயக்கக்கூடிய மசில்ஸ்க்கு வந்து இது எக்ஸசைசஸ். ஸோ அப்போ உள்ளவும் நம்ம கொடுக்கணும், வெளியிலும் இது பண்ணோம். அதுக்கடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு அதிகமாக வெளிச்சத்தை பார்த்துட்டே இருப்பாங்க இல்லைங்களா. லைட் சோர்ஸை வந்து அதிகமாக பார்ப்பாங்க, டிவி பார்க்குறதோ மொபைல் பார்க்குறதோ இல்லை மீடியாவில் இருக்கிறவங்களாம் வந்து லைட் சோர்ஸ் அதிகமாக பார்ப்பாங்க. அதிகமான லைட் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனாக்கா ஐ இரிட்டேஷன் வரும், நமக்கு கண் வந்து செவந்து போகும் கொஞ்சம் இதாகும்போது. அந்த இரிட்டேஷனை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல லைட் சோர்ஸ்ன்றது வந்து ஒரு ஹீட் சோர்ஸ் தான். லைட் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னாவே அந்த இடத்துல நம்ம தொட்டு பார்த்தா கண்டிப்பாக சூடு இருக்கும். இப்போ லைட்டை வந்து நம்ம கண் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னாக்கா அந்த ஹீட்னால தான் நம்ம கண் வந்து ட்ரை ஆகுது. அப்போ அந்த ட்ரை ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த கண்ணை வந்து நம்ம குளிர்ச்சிப்படுத்தணும். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு நந்தியாவட்டை பூவோ இல்லை வெள்ளரிக்காயோ நீங்கள் கண்ணில் வச்சுட்டு நம்ம கட்டிட்டு நம்ம படுக்கும்போது
கொஞ்ச நேரம் வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கும்போது ஒரு குளிர்ச்சி தெரியுது இல்லையா? காரணம் என்ன அப்படின்னாக்கா, அந்த ஹீட்டை வந்து அது கொஞ்சம் தணிக்குது. அதனால தான் வந்து நமக்கு அந்த கண்ணில் அந்த எரிச்சல் எல்லாமே நம்ம ஏதாவது வந்து வெள்ளரிக்காயோ இல்லை நந்தியாவட்ட பூவோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம குளிர்ச்சியான பொருளை வச்சு கட்டும்போது அந்த ஹீட் வந்து கண்ணில் இருந்து நமக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வந்து நம்ம பண்ணிட்டு வந்தோம்னாவே வந்து நமக்கு இந்த கண் பார்வை வந்து பாதிப்பாகும். அதனால தான் அந்த காலத்துலலாம் கண்ணில் வந்து நல்லெண்ணெய் விடுவாங்க. எள்ளெண்ணெய் ஒரு ட்ராப்பு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது கண்ணில் விடுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அந்த சூடை வந்து அந்த நல்லெண்ணெய் எடுத்துரும் ஹீட்டு. அதுக்காக தான் அதை வந்து கண்ணில் வந்து விடுறது. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே கொஞ்சம் ஓரளவு வந்து நல்லாவே வந்து இதாகும். அதாவது வந்து என்ன அப்படின்னாக்கா, நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். அதை நம்ம சொல்கிறோம் இல்லை, ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலுக்கு சிலருக்கு வந்து பண்ண முடியும். சிலர் வந்து நைட்டில் தூங்கிட்டு காலையில் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு காலையிலலாம் தூங்குவாங்க. இப்போ அவங்களால சில எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது. சிலர் வந்து ஃபுட் ஹேபிட் வந்து ரெகுலராக ஹோட்டலில் வெளியில் தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்கிற உணவு முறையெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பல சுச்சுவேஷன் வந்து பலருக்கு வந்து இருக்குது. அதில் எது முடிஞ்ச வரையும் ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம உடம்பை பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. சரிங்களா? இதே மாதிரி தொடர்ந்து உங்களை இன்னொரு அருமையான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.